உணர்வு உங்களுக்கு வரும் உள்ளத்துல. நீங்க யார்கிட்ட சொல்லலையே, தேக்குப்பட்டுக்கொண்டே இருக்கும் சோதனைகள். தேக்குப்பட்டுக்கொண்டே இருந்தேன்னு சொன்னா இரவுல எலும்பி 2 ரக்காத் தொழுதீங்கன்னா உங்களுக்கு அழுகை தானா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், ஏற்படுத்துவான். காரணம் என்ன? நீங்க யார்கிட்டையும் என்ன செய்யல, முறைப்படல, யார்கிட்டையும் சொல்லல. யார்கிட்ட கொட்டுறீங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் மட்டும்தான் நீங்க என்ன செய்றீங்க, சொல்றீங்க. வரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. ஒரு மனிதர் தனிமையிலிருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணீர் வடித்தாரே, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நிழல் கொடுப்பான். அப்படி என்று சொல்லி ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுந்த கண்ணீர் அல்லாஹ் தஆலா நரகத்தை காட்டவே என்ன செய்வான், மாட்டான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய சோதனைகளில் பிரச்சனைக்கு நம் அன்றாட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு சேர்த்து உச்சகட்டமாக நாம் எடுக்க வேண்டியது மனப்பக்குவம். மனப்பக்குவத்தில் மிக உச்சகட்டமானது பொறுமை, அதில் அழகான பொறுமை. இரண்டாவது அதை நாம் திருப்தி அடைதல். மூன்றாவது அந்த சோதனைக்காக இறைவனுக்கு என்ன செய்தல், நன்றி செலுத்தல். இது போன்ற மனோநிலை அல்லாஹு தாலா எமக்கு எம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளின் ஊடாக சிறந்த பக்குவம் அடைந்த மனதாக அல்லாஹு தாலா அனைவரது உள்ளங்களை மாக்கியல் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஜும்மா உரையில் சோதனைகளும் அதோடு தொடர்புடைய 3 படித்தரங்களும் என்கின்ற ஒரு தலைப்பில் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். ஆனால் இதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு பிரதானமான ஒரு அகீதா நமக்கு தெளிவாக இருந்தால்தான் இது போன்ற நாம் பேசின இந்த சப்ஜெக்டுகளை உள்ளம் தாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யும், வரும். பல விஷயங்கள் பேசப்பட வேண்டும். அதில் ஒரு பிரதானமான ஒரு அம்சம் கலா கதிர். இந்த சோதனைகள் சம்பந்தமாக பேசுகிற நேரத்திலும் நான் சொன்னது போல சபர் பொறுமை, ரிலா பொருந்திக்கொள்ளல், சுக்குர் நன்றி செலுத்தல், இவைகளெல்லாம் பேசுகிற நேரத்திலும் உள்ளம் எப்பயும் என்ன செய்யணும், ஒன்றை கேட்கும். ஏன் நான் பொறுக்கணும், ஏன் நான் அதில் திருப்தியாக இருக்கணும், ஏன் நான் அதுக்கு நன்றி செலுத்தணும், ஏன்னா வாழ்க்கையில் அது எதிராக தானே இருக்குது. பாவம் மன்னிப்பு ஓகே, எல்லா வகையிலையும் ஓகே. இதில் இருந்து இது ஏன் என்கின்ற ஒரு முழு வடிவத்தில் ஒரு கேள்வி ஒன்று என்ன செய்யும், உள்ளத்துக்குள்ளே இருக்கும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மார்க்கம் போல் இல்லாமல் சில அடிப்படைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. அதில் நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 6 ஈமானுடைய தூண்கள் உண்டு. என்ன? கதிர். அல் ஈமானு பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான், அதாவது கதிரை கொண்டு நாம் ஈமான் கொள்ள. அதாவது கதிர் என்று சொன்னால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புக்கள் எல்லாவற்றையும் தனது தீர்மானத்திலும் தனது ஏற்பாட்டிலும் தனது அறிவுக்கு ஏற்பவும் தான் அல்லாஹு தாலா எல்லா விஷயங்களையும் என்றோ தீர்மானித்து நடக்க வைத்திருக்கிறான். என்றோ என்னது, எல்லாமே தீர்மானிக்க வைத்து நடக்க வைக்கிறான். அதே நேரம் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமும் தரப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட பின்னால சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டாம் என்றும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். காரணம், மனிதனால் சில விஷயங்களை புரிய முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுதான் இருக்கிறோம். சில விஷயங்களை எங்களால் புரிய முடியாது என்று நம்ம புரிஞ்சுதான் இருக்கிறோம். யாராக இருந்தாலும் எந்த விஞ்ஞானத்தாலையும் பதில் சொல்லாத சில கேள்விகள் இருக்குது. உதாரணமா, வீட்டில் ஏன்னா கலா கதிர் போகிற நேரத்தில் சைத்தான் அந்த சிந்தனையை போட்டுக்கிட்டே இருப்பான். ஏற்கனவே எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டு நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குன்னு முதலாக கேள்வியை போட்டுருவான். அதனால சொல்லிடுறேன், சில விஷயங்கள் எங்களால் புரிய முடியாது என்பதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரே வீட்டில் நீங்கள் என்ன செய்றீங்க, மாங்காய் மரத்துக்கான விதையும் போடுறீங்க, தென்னை மரத்துக்கான விதையும் போடுறீங்க. ரெண்டும் பக்கத்தில் தான் வளருது. அந்த பக்கத்தில் வளரக்கூடிய மரத்தில் உள்ளது ஆரம்பத்தில் கசக்குது, 2வது புளிக்குது, 3வது இனிக்குது. அதுக்கு பக்கத்தில் உள்ள தென்னையில் வரக்கூடியது புளிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே டேஸ்ட்ல கடைசி வரைக்கும் என்ன செய்யுது, இருக்குது. இந்த அதாவது வித்தியாசத்துக்கு எந்த விஞ்ஞானத்தாலும் என்ன செய்யலாது, விளக்கம் சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம், மரம் எப்படி வளர்ந்தது, விதை எப்படி விருட்சமானது, அப்படி சொல்லி என்ன அந்த பழங்களுடைய நிலைகளை சொல்லலாம். சுவை ஏன் வேறுபட்டது என்றதுக்கு எந்த 2 பக்கத்தில் தான் நாட்டிக்கிறோம். ஏன் தென்னை மரத்தில் மாங்காய் வரக்கூடாது, மாங்காய் மரத்தில் தேங்காய் வரக்கூடாது, அப்படி கேட்கலாமா இல்லையா? இந்த கேள்வி வந்தா யாருக்கா பதில் சொல்லணுமா? இயலாது. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு, கலா கதிர். அதுல என்ன பதில் இருக்குது, இது அல்லாஹ்வுடைய விதி. நீ பக்கத்தில் நாட்டினாலும் சரி, காய் மாறி என்ன செய்யாது, முளைக்காது என்கின்ற, அது டேஸ்ட் மாறாது என்கின்ற அமைப்பிலான ஒரு விதி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நம்ம ஊட்ட சுத்தி தைரியமா நாட்டுறோம். என்ன காரணம், அது மாதிரி தான் என்ன செய்யும், வளரும் என்கின்றது சில விதிகள் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இது போல சில விஷயங்களை மனிதனால புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிறு தான் அல்லாஹ்வுடைய இந்த கலா கதிர் என்றது. அப்ப இந்த கலா கதிரை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். கலா கதிர் அப்படி என்று சொல்றேன், கதிர் என்பது இறைவன் நிர்ணயம், கலா என்று சொல்றது இறைவன் அதை
தீர்மானித்து நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை குறிக்கக்கூடிய ஒன்று தான் கலா. இப்போ கலா கதரை நம்புகிற நேரத்தில் 4 விஷயங்களை கட்டாயம் நம்பணும். இது நீங்கள் கட்டாய ஒரு அகீதாவுடைய அம்சம் மாதிரி 4 விஷயங்களை நம்புவேன். ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த எல்லா படைப்புகளையும் எல்லா நிகழ்வுகளையும் 2 இருக்குது. ஒன்று படைப்பு, 2வது நிகழ்வு. தோல்வி அடைகிறான் என்பது அந்த நிகழ்வுடைய அதாவது சடம் சக்தின்னு சொல்வார்கள். இப்போ ஒரு மனிதனை படைத்தல் என்பது ஒரு பொருளை படைக்கிற மாதிரி, மனிதனுடைய சிரிப்பை படைத்தல் என்பது ஒரு செயலை படைக்கிறது, அப்படித்தானே? மனிதனுடைய கோபத்தை படைத்தல் என்பது ஒரு செயலை படைப்பது. இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னால் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். முதலாவது என்ன? அறிந்திருந்தான். அதுக்கு பேர் என்ன? இல்ம். அல்லாஹ்வுக்கு எல்லாவற்றையும் பற்றிய அறிவு உண்டு, ஞானம் உண்டு. எதுவும் உருவாகுவதற்கு முன்னால், எதையும் உருவாக்குவதற்கு முன்னால் என்ன உருவாக போகிறது, எதை நான் உருவாக்க போகிறேன் என்பதை பற்றி அறிவு யார்கிட்ட இருந்துச்சு? அல்லாஹ்விடத்தில் இருந்துச்சு. அணுவணுவாக அறிவு என்று சொன்னால் மொத்தமான அறிவு இல்லை. ஒவ்வொரு கிளை, ஒரு இலை எப்பொழுது விழும், அது எப்படி விழும், எந்த இடத்துல விழும், என்ன மாதிரி அமைப்பில் விழும் என்கின்ற அந்த அறிவு கூட யார்கிட்ட இருந்துச்சு? அல்லாஹ்விட்ட இருக்கிறது. முதல் விஷயம். 2வது, இறைவன் செய்த வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அறிவு எல்லாவற்றையும் ஒரு ஏட்டிலே அல்லாஹ் எழுதினான். ஒரு ஏட்டிலே இறைவன் எழுதினான் என்று நம்புதல். எப்படி எழுதினா நமக்கு தெரியாது. அந்த ஏட்டுக்கு என்ன பெயர்? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட ஏடு. உம்முல் கிதாப்னு குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுல இந்த உலகத்துடைய படைப்புகளை பற்றிய எல்லா செய்திகளையும், என்னென்ன நடக்க போகுது என்பதையும் அணுவணுவாக இறைவன் என்ன செய்தான்? எழுதி வைத்திருக்கிறான். அதுல இல்லாத ஒன்று இந்த உலகத்தில் என்ன செய்யாது? நடக்க போவதில்லை. எழுதாத ஒன்று நடக்க போவதில்லை. எழுதுறதுக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் என்ன செய்ய போவதில்லை? நடக்க போவது இல்லை. 2வது. 3வது, அல்லாஹு தஆலா அது எந்த நேரத்தில் நடக்கணும்னு எழுதி இருக்கிறானோ, எந்த நேரத்தில் அது நிகழும்னு எழுதி இருக்கிறானோ, அந்த நேரத்தில் இறைவன் அதை நாட வேண்டும். இறைவன் அதை நாட வேண்டும். அப்ப 3வது மஷியத். இன்ஷா அல்லாஹ்னு சொல்றோமே, மாஷா அல்லாஹ்ன்றோமே. இன்ஷா அல்லாஹ் என்றால் அல்லாஹ் நாடினால் நடக்கும். மாஷா அல்லாஹ் என்றால் அல்லாஹ் நாடியது மாதிரி நடந்தது. அல்லாஹ் நாடியது மாதிரி நடந்தது அப்படின்றது. இப்ப எனவே இந்த இடத்துல 3வது கட்டம் என்ன? அல்லாஹு தஆலா அதை நாட வேண்டும். அல்லாஹ் அறிந்திருந்தான், எழுதினான், எந்த நேரத்தில் நடக்கணுமோ அந்த நேரத்தில் நாடினான். 4வது என்ன? அதை படைத்தான். அந்த செயலையோ அந்த பொருளையோ அல்லாஹ் என்ன செய்தான்? படைத்தான். எனவே இந்த 4 ஹல்க், இந்த 4ஐயும் நம்பினால்தான் கலா கதிர். ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான், ஆனா எது நடக்கும்னு அல்லாஹ்க்கு தெரியாதுன்னா அது குஃபுர். அது என்ன? குஃபுர். ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் எல்லாம் அறிஞ்சு வச்சுக்கிறான், எதையும் அல்லாஹ் என்ன செய்யல, எழுதலைன்னா அதுவும் குஃபுர். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அறிஞ்சான், எல்லாத்தையும் எழுதினா, அல்லாஹ் நாடுறதெல்லாம் இங்க கூட நடக்கல, அவர்கள் நினைச்சு என்ன செய்வது நடக்கிறதுனாலும் குஃபுர் தான். அல்லாஹ் தஆலா அறிந்தான், அல்லாஹ் எழுதினான், அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் படைக்கிறது இல்லை என்றாலும் குஃபுர் தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடாத ஒன்று நடக்காது, அல்லாஹ்வுக்கு அறியாத ஒன்று என்ன செய்யாது? நடக்காது. அல்லாஹ் எழுதாத ஒன்று என்ன செய்யாது? நடக்காது. அல்லாஹ் படைக்காத ஒன்று நிகழாது. அல்லாஹ் படைக்காத ஒன்று நிகழுதுண்டா இன்னொரு படைப்பாளர் என்ன செய்யறான்? இருக்கிறான் அர்த்தம். இந்த 4ம் தான் கலா கதர். அல்லாஹு தஆலா இதை ஏற்படுத்தி விட்டு என்ன சொல்றான் அப்படி என்றால், நமக்கு ஆய்வு அங்க போயிடும். எது? எழுதினான், அந்த அறிந்தான், எழுதினான், நாடினான், படைத்தான், அதுக்குள்ள போயிடும். அல்லாஹ் சொல்றான்டா, இதை நான் ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் தெரியுமா? உங்களை விட்டு தப்பி போனதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கும், உங்களுக்கு கிடைத்ததை பற்றி பெருமை அடிக்காமல் இருப்பதற்கும் அப்படின்னு சொல்றான். பாருங்க, லிகைலா தஸவ் அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். அல்லாஹு தஆலா உங்களை விட்டு எது தப்பி போச்சோ அதை நினைச்சு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாமல் இருப்பதற்கும், எது கிடைச்சதோ அதை வைத்து பெருமை அடிக்காமல் இருப்பதற்கும் தான் தந்தேன். இந்த கலா கதரை வைத்திருக்கிறேன். உண்மையிலேயே கலா கதருடைய சிர், அதனுடைய ரகசியம் என்ன? எங்களுக்கும் சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. கலா கதர் அல்லாஹ் நினைச்சதுதான் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. அது எப்படி? நம்மளால முடியல. உதாரணமா நம்ம பிராக்டிக்கலாக உணர்கிறோம். சிகரெட் குடிக்கிறதுக்கு ஒருத்தர் சிகரெட் கையில் எடுக்கிறாரு. இவருக்கு தெரியுமா கலா கதர்ல எனக்கு சிகரெட் குடிக்கணும்னு தான் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியுமா? தெரியாது, தெரியாது, அப்படித்தானே? ஆனா எழுதப்பட்டதான் என்ன செய்யும்? நடக்கும். பாருங்க, அந்த அல்லாஹ் வச்சுக்கிற ரகசியத்தை நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ளாத இடத்த பாருங்க. இவருக்கு தெரியாது நமக்கு எது எழுதப்பட்டிருக்குன்னு தெரியாது, ஆனால் எழுதப்பட்டதான் என்ன செய்யும்? நடக்கும். இதையும் அவர் புரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஆனா அந்த சிகரெட்டை எடுத்து வாயில வைக்கிற நேரத்திலேயோ, அதை எரிக்கிற நேரத்திலேயோ, ஊதுற நேரத்திலேயோ,
ஒரு நிர்பந்தமா நடக்கிற மாதிரி அவர் உணர்றாரா, விரும்பி நடக்கிற மாதிரி உணர்றாரா? நிச்சயமா விரும்பி சாய்ஸ் பண்ணி நடக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. யாரும் நிர்பந்திச்ச மாதிரி அவருக்கு விளங்கல. யாரும் இப்படி கை வச்சுட்டு திடீர்னு சிகரெட் வந்து வாயில நின்று, எவ்வளவு லைட்டர் வந்து தானா நின்று பத்திர மாதிரி அவர் ஃபீல் பண்றாரா? இல்ல, அவரா தான் எடுக்கிறாரு, செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு, பிராண்ட பார்த்து எடுக்கிறாரு, இடத்தை பார்த்து எடுக்கிறாரு, ஆளை பார்த்து எடுக்கிறாரு, எதால பத்தைக்கணும்னு நினைக்கிறாரு, எல்லாமே அவர் தான் செய்யறாரு. செஞ்சு குடிச்சு முடிச்சுட்டு இவர் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ் நாடியது நடந்தது அப்படின்னு அவர் சொன்னாரண்டா, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உனக்கு நான் கலா கதிர்ல நீ இப்படி எரியணும் என்று சொல்லி நினைச்சு இருக்கிறதா இருந்தது உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. உன்னிட்ட நான் கேள்வி கேட்க போறது அந்த ஒன்றுக்கு மட்டும்தான். எதுக்கு? உனக்கு நான் சிகரெட் குடிச்சுக்கணும் எழுதி தான் வச்சிருந்தேன். நீ என்னது குடிக்கத்தான் போற, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த குடிக்க எடுக்கிற நேரத்தில் உனக்கு ஒரு விருப்பம் இருந்தது பாத்தியா? இந்த விருப்பம் உனக்கு சாட்சி. நீ இந்த விருப்பத்தோடு இருந்தா என்பதற்கு சாட்சி. இந்த விருப்பத்துக்கு தான் நான் கேள்வி கேட்க போறேன். இந்த விருப்பத்துக்கு தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். இந்த கலாக்கத்துல சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கடா, நம்ம ஒருத்தர தொலை கூப்பிடுறோம், அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சொர்க்கமா நரகமான அல்ல எழுதிட்டானா இல்லையா? மௌலைக்கு விளங்கப்படுத்துறாரு அவர். அதாவது வயிற்றுல இருக்கக்குள்ளேயே எழுதிட்டான்னு நீங்க தான் சொல்றீங்க. சொர்க்கமா நரகமான திருப்பி நான் ஏன் பள்ளிக்கு வரணும்னு கேட்டார். திருப்பி நான் ஏன் பள்ளிக்கு வருவேன்? நான் சொர்க்கம்னா சொர்க்கம் போறேன், நான் நரகம்னா நரகம் போறேன். அல்லாஹ் எழுதினதுதான் நடந்திருக்குது. இப்ப நான் பேசுறதும் அல்லாஹ் எழுதினதுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருக்கு என்ன விளங்கப்படுத்தணும்னா, இவர் ஒரு விருப்பத்தோடு செயல்படுறாருக்கு ஒரு ஆதாரம். அப்படி பேசிட்டு இருக்கக்குள்ளே பாம்பை தூக்கி போட்டு பாருங்க. அல்லாஹ் நாடினா இது கொத்தும், அல்லாஹ் நாடினா கொத்தாத நிப்பாரா, பாஞ்சி விழுந்து என்னது ஓடிடுவாரா? இயல்புலே அவர் என்ன செய்யறாருன்னா தன்னை காப்பாத்திகள் ஓடுவார். ஓடிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? பாத்தீங்களா, அல்லாஹ் என்ன ஓட வச்சுக்கிறான். என்ன சொல்லுவாரு? அல்லாஹ் தஆலா என்ன ஓட வச்சுக்கிறான் அப்படின்னு. அதே போல நீங்க இதே வாதத்தை சொல்லி வீட்டில் இருப்பாரா? அல்லாஹ் தஆலா எனக்கு உணவு வரணும்னு எழுதி இருந்தாண்டா அது கூரையை பிச்சுட்டாவது என்ன செய்யும் வரும் என்று வீட்டில் இருக்கிறாரான்னு பார்த்தா இல்ல, நைட் டியூட்டி வேற செஞ்சு உழைக்கிறார். உழைச்சிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ் எனக்கு உழைக்கணும்னு என்ன செஞ்சுக்கிறார்? எழுதிக்கிறான், அதனால உழைக்கிறேன். ஆனா பள்ளிக்கு போறது போகக்கூடாதுன்னு எழுதிக்கிறான், அதனால போகலன்றார். அல்லாஹ் தஆலா பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு எழுதிக்கிறான், அதனால போகல. தொழக்கூடாதுன்னு எழுதிக்கிறான், அதனால தொழல. திக்ர் செய்யக்கூடாதுன்னு எழுதிக்கிறான், அதனால திக்ர் செய்யல. ஜக்காத்து கொடுக்க கூடாதுன்னு எழுதிக்கிறான், அதனால திக்ர். சுபஹ் தொழக்கூடாதுன்னு எழுதிக்கிறான், அதனால என்ன செய்யல. இங்க உணவு தேடணும்னு எழுதிக்கிறான், அதனால உழைக்கிறேன். நோயிலிருந்து நிவாரணம் பெற நினைக்கிறேன், அதனால நான் மருந்து எடுக்க போறேன். எல்லாம் அல்லாஹ் எனக்கு உலகத்துக்கு சார்பாகவும் மறுமைக்கு எதிராக அல்லாஹ் எழுதிக்கிறான், நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது. இந்த ரெண்டிலையும் அவருடைய விருப்பம் இருக்கிறது அவர் உணர்ந்துகிறார். அவருடைய விருப்பம் இருப்பதை, இதை செய்யாம இருப்பதில் விருப்பமும் அதை செய்வதில் ஒரு விருப்பம் இருக்கிறத உணர்ந்துகிறாரா இல்லையா? உணர்ந்து இருக்கிறார். நாளை மறுமையில் அந்த சிறு வெளியாகும். நாளை மறுமையில எப்படி இறைவன் நாடி, இறைவன் அதை அறிந்து எழுதி நாடி படைத்தான் என்றதும் உனக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்த அந்த விருப்பத்துக்கும் இடையில ஒரு கெப் இருந்தது எங்களுக்கு இப்ப வழங்கல. மறுமையில நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உணர்த்துவான். எப்படி உணர்த்துவான்டா? நீ குற்றவாளி என்றதை உன உடல் சொல்லும், உன்னை எல்லாமே சொல்லும், சாட்சிகள் சொல்லும், நீயும் சொல்லுவாய் நான் அந்த குற்றம் செஞ்சேன்னு சொல்லி. இந்த ரகசியம் மறுமையில வெளியாகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கலா கதிர் என்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தி. கலா கதிரை நம்ம சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்ம எல்லாத்தையும் எதில தூக்கி போடுவோம் தெரியுமா? கத்தர் அல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல. நம்ம நல்ல சார்பா யூஸ் பண்ணணும் அதை. அதாவது அல்லாஹ் தஆலா நாடினான், நாடியது என்ன செஞ்சது நடந்தது என்ற வார்த்தை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டியே திரும்பி செல்ல இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் கலா கதிரை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா பெருமை அடிப்பதற்கும் எதுவும் இல்லை, கவலைப்படுவதற்கும் எதுவும் இல்லை. எழுதியதே என்ன செய்கிறது நடக்கிறது. இது இன்னும் விரிவாக சொல்ல முடியும் என்றாலும் நமக்கான சிக்னல் வந்துட்டு, அதனால இதோட என்ன செய்யறேன், உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கணுமே, அதனால இதோட என்ன செய்யறேன் நிறுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இப்ப நம்ம கேட்ட விஷயங்களின் ஊடாக இது ஒரு இல்ம், நான் இப்ப சொன்னது ஒரு இல்ம். இந்த அறிவை மனதில் வச்சு நம்ம பேசிய அந்த தர்பியா ரீதியான உரையை செயல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பை தர வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி